சூப்பரா இருக்கு. அதுக்கு அதே மாதிரி இந்த இந்தி படத்துல ஃபுல்லா ஃபாரின்ல தான் எடுத்திருக்காங்க. அந்த ஹீரோவோட உடம்ப பார்க்கும்போது எமி ஜாக்சனை சொல்லலவா, ஹீரோவை சொன்ன எல்லாமே அந்த படத்தோட ஹீரோக்கு உடம்புல ஃபுல்லா படிக்கட்டு எல்லாம் படம் இருக்கு. இந்த படம் பார்த்தோன்னா எல்லாருமே ஜிம்முக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே பயங்கரமான கிறுக்குத்தனமான ஹீரோவா தான் இருக்காரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி இப்ப இந்த திரிஷா பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், திரிஷா படத்திற்கு நான் மட்டும் இல்ல, இந்த கிராக் படமும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா திரிஷா அவங்க ஏதோ இன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையெல்லாம் இருக்காது. சினிமா நடிகைனாக்க உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க வாழ்க்கை வந்தது எல்லாமே பேசுங்களா? நீங்களும் ஒரு தாய்க்கு தானுங்க பிறந்திருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க தானங்க. இந்த எமி ஜாக்சன் ஒரு பொண்ணு தானங்க. எதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை பத்தி அதனால இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த பெண்ணையுமே, அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவதூறுகளாக எதுவும் பேசாதீங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தாய்மொழின்னு தான் சொல்றான், தமிழ்நாடுன்னு சொல்றோமா, தாய் நாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி தேங்க்யூ. அந்த மாதிரி எப்பவுமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள நாடு தான் நம்ம தாய்நாடு, தமிழ்நாடு. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க. அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, இவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அந்த பெரியமாவா இருந்தாலும் சரி, அந்த ஆயாவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க. சரிங்களா? உங்களோட ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போறீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தாய்மார்களை நம்பிதான் இருக்கு. ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட காலில் விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க. பாத்திருக்கீங்கல்ல? அதனால தயவு செஞ்சு நீங்க பெண்களை இழிவாக பேசாதீங்க. சரிங்களா? சொல்றேன். இவர் கத்தி சொல்றேன் கேளுப்பா. அதாவது விஜய் சார் இப்ப கட்சி தொடர்ந்துக்கிறாரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் ஏற்கனவே கத்தி படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட வில்லன் தான் இவரு. அந்த வில்லன் தான் துப்பாக்கி, அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு. அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா? ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவரு. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்போதைக்கு நான் காக்குக்கு தான் ஓட்டு போடுவேன். சரியா? விஜய் சாருக்காக இவரு இந்த கிராக்கு படத்துல நடிச்ச ஹீரோ மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவரோட ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாரு. சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னமா அரசியல்வாதி அவங்க திரிஷா தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு